புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் சந்திரசேகர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகள் 18/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசுருடம் மாசி மாதம் 6ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் இரவு 10:23 வரை, பின்பு பூரட்டால். இன்றைய திதி பிரதமை மாலை 6:06 வரை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 10:23 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான தின பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தினத்துக்குண்டான சிறப்பு பலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல உறவுகள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை நீங்களே ஹேண்டில் பண்ணிவிடுவேன். ஒரு சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியலன்னா மற்றவாழ்கிட்ட சொல்லுவேன், இந்த அளவுக்கு இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, தலை போல வேலையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படி ஆகிடுது இப்படி ஆகிடுதுன்னு. சில குழந்தைகள்லாம் டிவியை உடச்சிடுவா, சத்தமெல்லாம் அப்படியே வச்சு நைஸாக போயிடுவா. நீங்கள் பார்த்துருப்பேன். பெரியவங்க கூட அந்த மாதிரி பண்ணுவா. இந்த ஒரு இன்ஸ்டாவில் நான் வந்து பார்த்தேன். ஒரு அம்மா வந்து இப்படி மூடியை திறந்து டப்புன்னு கீழே கொட்டிவிடுவா, சாம்பாரில் கீழே கொட்டிவிடுவா. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கணவர் பக்கத்தில் இருப்பா, அந்த மூடியை திறந்து விட்டு வேறு வேலை பார்க்குற மாதிரி அதை எடுத்து போடுங்கன்னா திருப்புவர் டபான்னு உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்தோன்னே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிட்டோன்னு நினச்சிடுவா. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அதாவது நம்ம இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணி விடுறோம், நம்ம வந்து பயந்துண்டோ இல்லை காரணம் காட்டியோ, ஆனால் சில நேரங்கள் அது நமக்கே திரும்பிவிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக பணியில் இருந்துட்டு இருக்கவங்க, அதே சமயம் கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களா, அடிகளாராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நிறைய அரசாங்க பொறுப்புகள்லையும் மிகப்பெரிய உன்னத பதவிகள்லையும் இருந்துட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு குபேரர் வழிபாடு, சுதர்சனர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நினைத்ததை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றத்துக்கு உகந்த நாள் இன்றைய தினம். வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இது நடக்கலை, அது நடக்கலைன்னு நினச்சின்றவங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடும். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை தரும். வண்டி வாகனத்தில் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் எக்ஸசைஸ், யோகா போன்ற விஷயங்களை செய்து கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். நான் படித்தா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் படிப்பேன், நான் படித்தா பைலட்டுக்காக தான் படிப்பேன்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய குழந்தைகளே அதே போன்று ஆக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வைராகியத்தோடு செயல்படுவீங்க. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. கூட பிறந்த ரத்த உறவுகளுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான தினம். சில பேர் இங்கே சமைச்சா அங்கே கொடுக்குறது, அங்கே சமைச்சா இங்கே கொடுக்குறது, இந்த பாச பிணைவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். 4 பேர் பார்த்து திட்டி கோவப்பட்டாலும் நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருந்துட்டுருப்பீங்க. மிகப்பெரிய நபர்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தமான டாக்கெல்லாம் இருந்துட்டுருக்கும். அதன் மூலமாக பணம் வரும். கெட்டது நல்லதுன்னு 2 இருக்குது. கெட்டது பக்கமே போகக்கூடாது. அரசாங்கம் சொல்லக்கூடிய நல் வழிகளை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் போன்ற நல்ல விஷயங்களுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அபசகுணமாக வேண்டான்னு எதையும் பேசக்கூடாது. ஓகேன்னு சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லோர்களது நட்பு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உற்றாருடன் தெரிந்தவர்களை பார்த்து அவர்கள்ட்ட சில விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம்.
சில விஷயங்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த காரியத்தெல்லாம் நம்ம வந்து செய்யலாம். நான் வந்து பணம் கொண்டு வா, பணம் வேணும் எனக்கு, இப்படி யாராவது மூணாவது மனுஷா சொன்னால் எல்லாத்தையும் அம்மா அப்பாட்ட சொல்லிடணும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது. நிறையா முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இன்ஜினியர் படிக்கிறவா, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி பயோடெக்னாலஜிலாம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, நமக்கு நிறையா பணம் வர வந்துடுச்சு, பேசாமல் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இடம், வீடு, பொருள், வாகனங்கள், தங்கம் போன்ற விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் நிறையா கற்றுக்கொண்டு அதன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயனார் வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடுங்க. கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் லைஃபுக்கு தேவை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தினத்தில் உண்டு. கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. தம்பி தங்கைகளுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு ஆங்கராக இருந்துட்டு இருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவங்க, இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம். இடம் வாங்கிறது, விற்கிறது, அதே மாதிரி வீடு வாங்கிறது, விற்கிறது போன்ற விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. காம்ப்ளெக்ஸில் புதுசாக நம்ம தொழிலுக்காக இடம் வாங்கிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. துணி, ஆடை, ஆபரணங்கள் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள். பார்த்தாலே கிரகங்களுடைய அமைப்பு அப்படி இருந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் அவசரப்பட்டு பின்வாங்கிடப்படாது, இதில் மட்டும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ராகவேந்திர வழிபாடு, குரு வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது. எது நடந்ததோ அது அதோட நன்றாகவே நடந்ததுன்னு சொல்லுவாங்க. நடந்துன்னு இருக்கிறது எதிர்கால வாழ்க்கை. மூளையும் பிரதிபலிக்கக்கூடியது மகாபாரதத்தில் இருந்துட்டுருக்கு, பகவத்கீதையில் இருந்துட்டுருக்கு, அதே மாதிரி ராமாயணத்தில் இருந்துட்டுருக்கு, இதிகாசங்கள் புராணங்களில் இருக்கக்கூடிய கதைகளில் இருந்துட்டுருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நம்ம எப்பேற்பட்ட மாற்றம் வந்தாலும் நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறத புரிஞ்சுட்டு எல்லாம் டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்க. 4 பேர் பாராட்டுவாங்க. என்றைக்கும் பேர் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நிறையா பெரிய நபர்களுடைய தொடர்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசுவீங்க. ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள், கணக்கு வழக்குகள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய அற்புதமான தினம். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ரொம்ப கருத்தும் கணிப்புமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தர்றதுக்கு உண்டான அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுனா ஐயப்ப சுவாமி வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, விட்டு கொடுக்காத ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கள். ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் கிடையாது, மற்றபடி எங்கள் வீட்டில் இருக்கிற பிராணி வந்து நாங்கள் நாயின்னு சொல்ல மாட்டோம், பூனைன்னு சொல்ல மாட்டோம், அதனுடைய பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் எடுத்து பண்ணு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்க, இரும்பு சம்மந்தமாக ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நிறையா ஒரு ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும். இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதுக்கு இப்படியாக்கும் அப்படியாக்குன்னு பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்கும். ஏதாவது தப்பு வந்துடுமோ அப்படின்னு பல நேரங்களில் யோசித்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும். புது ட்ரெஸ்ஸு வாங்குறது, புது பொருட்கள் வாங்குறது, வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. ஆன்லைனில் பழக்கப்பட்டு ஏதேனும் ஒரு பொருட்கள் போட்டுகிட்டே இருப்பேன். என்னடா இது, இந்த வாரம் எதுவும் போடலையே அப்படின்னு அப்படியே கையை கசிக்கின்னு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஒன்றும் அப்படி பழக்கப்படுத்துறது தான் நம்ம, வேற ஒன்றும் கிடையாது. தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக தேவை. அனுபவம் இல்லைன்னா எந்த தொழிலையும் இறங்கக்கூடாது. முதல்ல சர்வே பண்ணால் அப்போ தான் சர்வைவல் பண்ண முடியும். எல்லா விஷயங்கள்லையும் அப்படி தான். அதனால் முயற்சி, விடாமுயற்சி ரொம்பவுமே முக்கியம். அதை பற்றி முழுமையாக தெரிந்து புரிந்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் கெட்ட வழியில் சொல்கிறா, ஒருத்தர் இல்லாத விஷயத்தை பெருசாக பேசுகிற, நமக்கு புரியாத விஷயம், தெரியாத விஷயத்தில் பணத்தை முதலீடு பண்ண சொல்கிறா, எதுவுமே பண்ணாதீங்க. 1க்கு 100 முறை பார்த்து தெரிந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறதுனா நல்லது. பெருமைக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்காதீங்க. பொறுமையாக அந்த காரியத்தை செயல்படுத்துங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். வாத்தியம் கற்றுன்னு இருக்கிறவங்க, நாதஸ்வரம் வாசிச்சுன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கெட்டி மேளத்துக்கெல்லாம் இந்த தவிழ் வாசிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, உடுக்க வாசிக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பஜனைக்கு போயின்னு இருக்கிறவங்க நல்ல அற்புதமான பலன்கள் உண்டு. அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருட்கள் மூலமாக சில பொருட்களை ஏற்படுத்தி வாங்கிறது, வெளிநாட்டிலேருந்து வாங்கி உள்நாட்டில் விற்பனை பண்ணுறது, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் பண்ணுறது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு.
விருச்சிக ராசி நேயர்களே, நல்ல ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. மனசில் வைராக்கியத்தோட சில காரியத்தை பண்ணுவேன், அந்த காரியம் ஜெயிச்சு வந்துடுவேன். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் இவா கேட்குறாளோ இல்லையோ இவங்க கேட்பாங்கன்னு ஒரு நபர்களை உங்களுக்கு ரொம்ப திடகாத்திரமாக வைத்து கொள்வீங்க. சும்மாவே ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறவாட்ட உட்காந்து பேசணும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவாட்ட என்ன ஏது விஷயங்கிறது கேட்டுக்கணும். உலக நடைமுறை எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும். வெளியில் சொல்லலாமா வேண்டாம், இவா என்ன நினச்சிப்பா, யார் வேணால் என்ன வேணால் நினைக்கிட்டோம். நம்ம சில காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தோம்னா யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. உங்களுக்கு சாதகமான தினம்தான் இன்றைய தினம். தனுசு ராசி நேயர்களுக்கு எப்போவுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக பார்த்து அடியை எடுத்து வைக்கக்கூடியவங்க. இன்றைய தினத்தில் சட்டுன்னு ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இதில் பேசப்படாதுன்னா பேசிடுவேன், இதில் கோச்சிக்கப்படாது கோச்சிப்பேன், இது நடக்கக்கூடாது நடந்துப்பேன். அந்த மாதிரி ஏடாகூடமாக சில காரியத்தை பண்ணும்பொழுது மற்றவாளுக்கு சில நேரங்கள் இரிட்டேஷனும் கோபமும், யாரா இப்படி பண்ணிட்டு இருக்கா யூ 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 அப்படின்னு சில நேரங்களில் மனசை போட்டு கசக்குவா. எதையும் கவலைப்படாதீங்க, பிஸ்னஸில் சக்ஸஸாக இருந்துட்டுருக்கும். முழுமையான கவனத்தை தொழிலில் கொடுங்க. அப்போ தான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருந்துட்டுருக்கும். அதில் நஷ்டமாகக்கூடாது. எதுவுமே செய்யும் தொழிலில் லாபத்தை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர நஷ்டத்தை பற்றி யோசிக்கப்படாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். அதே மாதிரி கணக்கு வழக்கு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமி வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய மனதை செலுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்துட்டே அப்படின்னா எல்லாத்துடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இவாளுடைய ஸ்ட்ரெஸ், அவளுடைய ஸ்ட்ரெஸ், இவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, பல்வேறு விதத்தில் ஃபேமிலி சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிறங்காட்டி சில நேரங்கள் நம்மளுடைய காரியங்கள் நடக்காமல் இருந்துக்கலாம். அதில் ரொம்ப 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 கவனம் தேவை. சில நேரங்கள் பார்த்திங்கன்னா யாராவது எதாவது சொன்னால் கூட அப்படி கையை கட்டிட்டு ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லாமல் அப்படியே விட்டுடுவேன். அப்படி கிடையாது. மனசில் இருக்கிறதை சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கும் இடம் பொருள் சூழ்நிலையை பார்த்து சொல்லிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் கட்டின்னு இருக்கிறவங்க, பேக்கரி வச்சுட்டு இருக்கவங்க, டீ ஸ்டால் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான ஒரு அமைப்புகள் கூடி வரும். எழுத்து பணி சம்மந்தமாக ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, ரெஜிஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய தினம் இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களுக்கு கடினமாக தெரியும் ஒவ்வொரு காரியமும், ஆனால் சுலபமாக முடிச்சிருவீங்க. உங்கள் ராசியினுடைய அம்சம் அப்படி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி நேயர்களே, பல பேர் பல விதத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. சில பேர் ஒரு காரியத்தில் ஜெயிக்கலாம், சில பேர் ஒரு காரியத்தில் தோக்கலாம்னு சொல்லுவா. பட்டினத்தாருடைய கதை தான். அவர் அப்படியே தலைமாட்டுக்கிட்ட அப்படி உட்காந்துட்டு இருப்பார், கை வச்சு படுத்துட்டு இருப்பார். ஒரு அம்மா வந்து சொல்லுவா, பாரடி சித்தர் எப்படி படுத்துட்டு இருக்கார் பத்தியா அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவா. என்னம்மா கையை தலைக்கிட்ட வச்சுட்டு இருக்கார், இவர் என்ன போய் சித்தருங்கிறாரு, இப்போவும் தலைகாணி மாதிரி கை தேவைப்படுறதே அப்படின்னு போயிடுவா. அதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், வெறும் தரையில் இப்படி படுத்துட்டு இருப்பார், தலையை இப்படி கீழே வச்சு படுத்துட்டு இருப்பார். பாத்தியா நீ சொன்ன உடனே மாற்றிட்டார் பத்தியா, அதுதான் சித்தர், நினச்ச விஷயத்தை டக்குன்னு மாற்றிடுவார்னு. போகிற வரவங்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கார். இவரை போய் சித்தர்ன்னு சொல்கிறையே அப்படின்னு ஒன்று எந்திரிச்சு உட்காந்து அழுவார். சிவபெருமானே இன்னும் எனக்கு சோதனைகள் உண்டா அப்படின்னு சொல்லி, இன்னும் எத்தனை நாள் பிறக்கும் என் ஞானத்திற்குன்னு கேட்பார். அந்த மாதிரி பட்டினத்தார் கதை மாதிரி தான். சில விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும், சில விஷயங்களில் தெள்ள தெளிவாக இருப்பேன். சில விஷயங்கள் சில பேர் இப்படி பேசுவா அப்படி பேசுவா, 4 பேர் 4 விதத்தில் சொல்லுவா. காதிலேயே வாங்காதீங்க. உங்கள் மனசில் என்ன தோன்றது, இது சரின்னு படுது, அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா குரு வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேசப்படாது, காசிப்ஸ் பேசப்படாது, வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது, வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, நெருப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கும், பட்ட இடத்துலேயே படும் அப்படின்னு சொல்லுவா. யாரையும் நம்பி தொழில் காரியங்கள் விடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பண விவகாரங்கள் கவனம் தேவை. தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல்.
ஒரு வீடு வாஸ்து சம்மந்தமாக நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வீட்டு வாஸ்துவில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் சிலதை நான் சொல்கிறேன். யார் பேரில் வீடு இருக்கோ அவங்க பேரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு மனை தான் செல்லும். ஒருவேளை வீட்டில் அம்மா பேரில் வீடு வாங்கியிருக்கார், அந்த அம்மா பேரில் தான். அப்பா பேரில் வீடு வாங்கி அப்பா பேரில் தான். யார் பேரில் வீடு இருக்கோ அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்த வாசல் இருக்கோ அதை வைத்துக்கொள்வது நல்ல சிறப்பான பலன். அதற்கு தகுந்தாம்பில் வாஸ்து ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. சார் இந்த இடத்துல கட்டடம் கட்டணும்னு நினச்சிட்டே இருக்கேன், பட் எழும்பவே மாட்டேங்குது சார். நாங்களும் முயற்சி பண்ணுறோம், பணமெல்லாம் போட்டு பார்க்குறோம், ஆனால் கட்டடம் எழுப்பவே முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சார். ரொம்ப கஷ்டப்படுறோன்னு வருத்தப்படுறதுலாம் கவலைப்பட வேண்டாம். பொதுவாக அந்த இடத்துக்கு அந்த வாஸ்து ரீதியாக முன்னேற்றம் தரக்கூடிய சக்தி கொண்ட அந்த பலம் அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். அப்போ கன்னி மூலையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பணம் சேமிக்க முடியல சார் அப்படின்னா ஈசான்ய மூலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது வடகிழக்குக்கு கொஞ்சம் முன்னாடி, அதையும் குபேரர் தான் சொல்லுவாங்க. ஆனால் கன்னிமூலை எல்லாரும் குபேரர் நினச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இடத்துல வந்து பண வரவுகளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த பாவங்கள் கெட்டு கிடந்தா, அந்த இடம் வாஸ்து ரீதியாக கெட்டிருந்தால் இந்த ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி உடல் உபாதிகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. எப்போ சாப்பிட்டா சண்டை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென் கிழக்கு இடத்தை ரொம்ப சரி செய்து கொள்வது ரொம்பவுமே நல்லது. இப்படி வாஸ்து ரீதியான சில டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுண்டு அதற்கு தகுந்தாப்பில் பிராயஷ்சித்த தீபம் ஏற்றிக்கிறது நல்லது. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு வாஸ்து விஷயங்களில் எனக்கு அவ்வளோ நாலேஜபிள் கிடையாது, ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள், அதன் மூலமாக நான் வந்து சரியாக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாசலில் வலது பக்கம் உள்ளே நுழையும் பொழுது இடது பக்கம், உள்ளே நுழையும் போது இடது பக்கம், வெளியில் போகும்போது வலது பக்கம். நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய வலது பக்கம் இருந்துட்டு இருக்கணும். உப்பு ஒரு டம்ளரில் வச்சுருங்கோ, மேலே ஒரு வெத்தலை வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுருங்கோ. டெய்லி பைரவரை வேண்டிக்கோங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணி வாரத்தை ஒரு முறை உப்பையும் தினந்தோறும் எலுமிச்சம்பழம் வெத்தலையும் மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும், அறுத்து திருஷ்டியாக சுற்றி போட்டுடணும். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வாஸ்து ரீதியான சில டிப்ஸு சரியில்லைன்னா என்ன பரிகாரங்கிறத சொன்னேன். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் சந்திரசேகரன். நன்றி, நமஸ்காரங்கள்.